ஓகே, ரியல் என்ட்ரிஸ் நான் எனக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிறேன், நீ எழுதிக்கோ. மறுபடியும் உங்க போர்டை பார்த்து எழுதாத. இந்த கொஸ்டின் பாரு, இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இது. ஏ வந்து ஒரு n கிராஸ் m மேட்ரிக்ஸ், n கிராஸ் m மேட்ரிக்ஸ் அப்படின்னா டொமைன் வந்து ஒரு m டைமென்ஷனு, கோடொமைன் வந்து ஒரு n டைமென்ஷனு. இதுல இருந்து வர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உடைய மேட்ரிக்ஸ் தான் இது. கரெக்டா? ஓகே. With real entries x0 belongs to Rn, the system ax equal to x0 அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இதுக்கு ax equal to b தான் நமக்கு சிஸ்டம், நான் ஹோமோஜெனியஸ் சிஸ்டம். அந்த நான் ஜீரோன்னு சொல்லிக்கிறாங்களா? அதை பத்தி எதுவும் சொல்ல. x0 வந்து நான் ஜீரோன்னு சொல்லல. அஜீரோ வரலாம், நான் ஜீரோ வரலாம், ரெண்டு சாய்ஸுமே பார்க்கணும். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கிவன் என்ன கொடுத்தனா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் as more than one solution ன்ட்டான். அப்ப அதுக்கு சொல்யூஷன் உண்டுன்ட்டான். அவன் ஒரு சிஸ்டம் கொடுக்குறான், ஏதோ ஒரு பின்னா ஐ மீன் எக்ஸ் நாட்டுங்க, ஏதோ ஒரு எக்ஸ் நாட்டுக்கு சொல்யூஷன் இருக்குது. அது எத்தனை சொல்யூஷன் இருக்குது? மோர் தேன் ஒரு சொல்யூஷன் இருக்குது. கரெக்ட் தானே? சரி, இப்ப இந்த ஏ வந்து n கிராஸ் m மேட்ரிக்ஸ், ஏ வந்து n கிராஸ் m மேட்ரிக்ஸ் சொல்யூஷன் இருக்குதுன்ட்டான். இப்போ வருவோம். இப்ப ax equal to b as a solution for every b ஆன்னு கேக்குறாங்க. இங்க bன்றது இங்க ஏதோ ஒரு இது, bன்றது x0 இருந்து ஒரு நம்பர், இந்த ஒரு நம்பருக்கு தான் மோர் தேன் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அப்படின்னா இங்க இருந்து 2-3 எலிமெண்ட்டுக்கு மேல அதுக்கு மேப் ஆயிக்குது. அப்படி அந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு மேப் ஆனா இது உள்ள இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு இது போல மேப் ஆயிருக்குமான்னு கேக்குறாங்க. இது போலன்னா சொல்யூஷன் இருக்குமான்னு கேக்குறாங்க. அப்படின்னா ப்ரீ இமேஜ் இருக்குமான்னு கேக்குறாங்க. இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒரு m டைமென்ஷன்ல, இந்த n டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸ்ல இமேஜ் இது மட்டும் வர மாதிரி கொண்டு போயிடுச்சுன்னா வச்சுக்கா, மேப் அது போல நம்மளால செய்ய முடியும் மேப். இந்த பிக்கு சொல்யூஷன் உண்டு, ஆனா இங்க பி போட்டா சொல்யூஷன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்படியும் சாய்ஸ் இருக்குது. ஈவன் தோ இந்த சிஸ்டத்துக்கு சொல்யூஷன் என்ன ப்ரீ இமேஜ் இருக்குது. கரெக்டா தானே? சொல்யூஷன் என்ன ப்ரீ இமேஜ். அந்த பிக்கு எந்தெந்த எக்ஸ் எல்லாம் போகுது இங்க சொல்லிட்டான். பிக்கு நான் கொடுக்குற பிக்கு அட்லீஸ்ட் 2 எலிமெண்ட் ஆனாலும் போகுதுன்ட்டான். அப்ப ஒரு பிக்கு 2 எலிமெண்ட் போகுதுனாக்கா ஒவ்வொரு பிக்கும் அது போல சொல்யூஷன் இருக்குமான்னு கேட்கலாம். இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சிஸ்டம் வந்து ஃபுல்லா கவர் ஆயிருந்தா தான் சொல்யூஷன். ஃபுல்லா கவர் ஆகும்னு சொல்லல. அப்படின்னா இது ரேங்க் வந்து என்ன இருக்கணும்? ஆமா தானே? இல்லைன்னா லோக்கலா வந்து இமேஜ் வந்து ஃபுல்லா கவர் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அப்படி இருந்தாதான் ஒரு பிக்கும் 3 இமேஜ் இருக்கும். அவங்க அதை பத்திலாம் எதுவுமே சொல்லல. ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்வேஸ் ஹோல்ட் ஆகும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு சிஸ்டத்துக்கு வரலாம். ஒரு சிஸ்டத்துக்கு வரதுனால எல்லா சிஸ்டத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இது ஆர்பிட்ரியான சிஸ்டம். ட்ரூனா அந்த ஆர்பிட்ரி சிஸ்டத்துக்கு ஆல்வேஸ் சொல்லணும். ஓகே, சரி. If the system ax equal to b as a solution for b in Rn, then it has infinitely many solution. ஏற்கனவே more than ஒரு சொல்யூஷன் ன்ட்டான். அப்படின்னா என்ன அந்த கர்னல்ல? ஏன்னா கர்னல்ல எவ்வளவு எலிமெண்ட் இருக்குதோ அவ்வளவு எலிமெண்ட் வரும் சொல்யூஷன்ல. அப்ப மோர் தேன் 2 போது 2 எலிமெண்ட் அட்லீஸ்ட் கர்னல்ல இருக்குது. அப்ப கர்னல்ல ஒரு நான்-ஜீரோ எலிமெண்ட் வந்துட்டாவே அதனுடைய ஸ்கேலர் மல்டிபிள் எல்லாமே வந்துடும். அப்ப கர்னல்ல இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வரும். இந்த கர்னல்ல இன்ஃபினிட்லி மெனி எலிமெண்ட் வரும். அந்த எலிமெண்ட் எல்லாமே இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் கூட ஆட் பண்ண என்ன வரும்? அகைன் சொல்யூஷனா வரும். கரெக்ட் தானே? அப்ப அவங்க இங்க சொல்லும் போதே மோர் தேன் 2ன்னு சொல்லும் போதே, இல்ல சாரி, மோர் தேன் 1ன்னாவே அது 2 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமா தானே? அப்ப இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் உண்டுன்னு அர்த்தம். அப்ப ஒரு சொல்யூஷன் ஒன்று இருந்தாவே அது என்ன ஆயிடும்? இன்ஃபினிட்லி மெனி ஆயிடும். கரெக்டா? ஓகே, அதனால இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இப்போ ஹோமோஜெனியஸ் சிஸ்டம் பர்டிகுலரா பி வந்து 0, the system ax equal to 0 as non-zero சொல்யூஷன்ன்றாங்க. இப்பதானே பார்த்தா கர்னல் என்ன ஆயிடுச்சு? மோர் தேன் ஒரு நான்-ஜீரோ எலிமெண்ட் இருக்கிறதுனால கர்னலுடைய டிமென்ஷன் நான்-ஜீரோ. கர்னலுடைய டிமென்ஷன் வந்து என்னது? 1 2 3 அந்த மாதிரி வரலாம், 0 வராது. அப்ப நான்-ஜீரோ எலிமெண்ட் உண்டு இதுல. கரெக்ட் தானே? அப்ப இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். the rank of a is strictly less than n-ன்றாங்க. இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஒரு சில டைம் இது மொத்தத்தையும் கூட கவர் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த m. ஃபார் எக்ஸாம்பிள் R3ல இருந்து R2க்கு போகுதுன்னு வச்சுக்கோ. இப்ப இதுக்கு நம்ம ஒரு சிஸ்டம் வைக்கலாம் கவர் ஆகிற மாதிரி. என்னது? ரேங்க் 2 வர மாதிரி. ரேங்க் 2 வந்துன்னா அப்ப மொத்தத்தையும் கவர் பண்ணிக்கும். கரெக்ட் தானே? ஸ்டில் நீ ஒரு பி சொல்லுவா, அந்த பிக்கு சொல்யூஷன் இருக்கும். கரெக்ட் தானே? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இருந்தா ஏ வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் என்ன இருக்கணும்னு அவசியம் இல்லை.
ரேங்க் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் என்ன வரணும்னு அவசியம் கிடையாது. சரிதானே? சார் எஸ் சார் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் n அது எப்பவுமே சொல்ல முடியுமா சார்? எப்பயுமே சொல்ல முடியுமானாக்கா, அதாவது அந்த சிஸ்டம் கண்டிஷன் இப்ப இந்த லெவல் வந்து உங்களுக்கு இமேஜ் இருக்குதுன்னா இப்ப சொல்லலாம். இந்த லெவல் இமேஜ் இருக்குன்னா அப்ப சொல்லலாம். மறுபடியும் இந்த லெவல் இருக்குதுன்னா சொல்லலாம் லெஸ் தேன். ஒரு வேளை இமேஜ் ஃபுல்லா கவர் ஆயிருந்ததுன்னா ஏதோ எம்முக்கு இருக்கலாம். இல்ல ஆன் டு மேப்பா இருந்தா என்ன ஆயிடும்? ரேங்க் இஸ் நத்திங் பட் கோடோமைன் டைமென்ஷன் தானே வரும். இமேஜ் ஸ்பேஸ் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சுன்னா. ஓகே சார். ஆமா சார். கரெக்டா? அப்ப Okay, sir. ஆல்வேஸ் வந்து லெஸ் தேன் n வரணும்னு அவசியம் இல்ல. ஒரு கேஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் டு n வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா Okay, இமேஜ் sir. வந்து இவ்வளவுதான் வரணும் இவ்வளவுதான் வரணும் இல்ல. இமேஜ் இவ்வளவும் கவர் பண்ணல சம் எம்முக்கு. அப்ப Okay, அந்த sir. எம்முக்கு அந்த எண்ணுக்கு ஃபெயிலியர் ஆயிடும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்வேஸ் ட்ரூ கிடையாது. Okay, sir. ஓகே